நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சினிமாவை விட்டு திரிஷா சிறிது காலம் விலகி இருப்பதாக அறிவிப்பு வெளியாக இருக்குதுங்க. அது உண்மையா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போங்க. நடிகை திரிஷா அவர்கள் 2002 மௌனம் பேசியதை படத்தின் மூலம் அறிமுகம் ஆயிருந்தாங்க. 23 வருடங்களாக முன்னணி கதாநாயகியாக கொடிகட்டு பறக்கக்கூடிய ஒரு நடிகைனா அது திரிஷா தாங்க நம்ம சொல்லி ஆகணும். 41 வயது ஆகியும் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாத இவருக்கு தற்போதைக்கு வரைக்குமே குயின் அப்படின்னு சொல்கிற இது அவருக்கு பொருந்தன்னு தான் சொல்லியிருக்காங்க. இடையில் மார்க்கெட் கொஞ்சம் இறங்கியிருந்த நிலையில் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் மூலம் குந்தவை கதாபாத்திரத்தின் மூலம் மீண்டும் அவரை செங்கோலாக நிப்பாட்டி வைக்கிற லெவலுக்கு அவருடைய மார்க்கெட் உயர்ந்திருக்குதுங்க. அந்த படத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஜோடியாக லியோ திரைப்படம், வாய்ப்பு கிடைத்ததன் பிறகு அஜித்தோடைய ஜோடியாக விடாமுயற்சி மற்றும் அஜித்தோடைய ஜோடியாக குட் பேட் அக்லி அப்படி சொல்கிற திரைப்படமும் நடித்து கொண்டு வராங்க. ஒரு பக்கம் கமலஹாசனுடன் தங் லைஃப் அப்படி சொல்கிற திரைப்படத்தில் ஒரு பக்கம் நடித்து கொண்டு வராங்க. சூர்யாவுடன் 45வது திரைப்படத்தில் நடித்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் மலையாள திரைப்படமும் ஒரு திரைப்படம் கைவசம் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ரொம்பவுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா நயன்தாராவை பின்னுக்கு தள்ளி திரிஷா தாங்க முதல் இடத்துல இருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. அந்த லெவலுக்கு பெரிய பெரிய ஹீரோவுடைய படத்தில் புக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எல்லாம் ஒப்புதல் முடித்த பிறகு திரிஷா சினிமாவை விட்டு தற்போதைக்கு விலகி இருப்பதாக வலைத்தளத்தில் பரவலாக பரவி கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியலில் தற்போதைக்கு ஈடுபட இருப்பதாக ஒரு சைடில் நெட்டிசன்கள் சொல்லி கொண்டு வராங்க. அரசியலில் ஈடுபடுறாங்களா இல்லை சினிமாவிலே மீண்டும் கண்டினியூ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்கிற தரப்பில் நெட்டிசன்கள் போட்ட கமெண்ட்டுக்கு இது வரைக்குமே திரிஷா தரப்பில் எந்த ஒரு இதுவுமே உறுதிப்படுத்தப்படலைன்னு தாங்க சொல்லி ஆகணும். திரிஷா பார்த்த பிறகு தான் எப்படின்னு தெரிலங்க. ஏன்னா அவருடைய வளர்ப்பு நாய்னு ஒரு நாய் இறந்ததன் மூலம் ரொம்பவுமே மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டேன். இனிமேல் சிறிது காலம் நான் ஓய்வெடுக்கிறதாக அப்போ அறிவித்ததை பொறுத்து தற்போதைக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்களா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும்.